தொடர்ந்து பட்டாசு ஆலை விபத்துகள் தொடர்பான செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை நீடித்து வந்த நிலையில் புதுச்சேரியில் ஒரு புதிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்க நேர கட்டுப்பாடானது புதுச்சேரியில் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார். இந்த நேர கட்டுப்பாடு, இந்த முடிவு, இதன் பின்னணி என்ன? போலீசார் தரப்புல இருந்து வேற என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? விரிவா பதிவு பண்ணுங்க. சமீபத்தில் தமிழகத்தில் உள்ள விருதுநகர் மற்றும் கேரளாவில் உள்ள திருச்சூரில் ஏற்பட்ட இந்த பட்டாசு வெடிவிபத்தின் காரணமாக ஏராளமானோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள கிராம பகுதியில் இயங்கி வரும் சிறிய பட்டாசு தொழிற்சாலைகளில் போலீசார் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் புதுச்சேரியின் கிராம பகுதிகளான திருக்கனூர், குனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்திகேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், அரியாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சிறிய வகை பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. தற்போது புதுச்சேரியை பொறுத்தவரை வெயில் காலம் தொடங்கியுள்ளது. பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவில் இந்த வெயிலானது சுட்டெரித்து வருகிறது. சுகாதாரத்துறை சார்பிலும் பொதுமக்கள், வயதானவர்கள் பகல் நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒரு அறிவுறுத்தலுள்ளது. இந்நிலையில் இந்த பட்டாசு வெடி விபத்தின் எதிரொலியாக இன்றைய தினம் புதுச்சேரியில் உள்ள இந்த பட்டாசு தொழிற்சாலையில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அதிகப்படியான வெயில் மற்றும் வெப்பத்தின் காரணமாக காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே பட்டாசு இந்த தயாரிக்க தொழிலில் ஈடுபட வேண்டும் என்றும், இதே போல் விதிகளை மீறினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சமீபத்தில் நடைபெற்ற விருதுநகர் மற்றும் திருச்சூர் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக புதுச்சேரியில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை மட்டுமே பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என காவல்துறை திட்டவட்டமாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி எழில்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.